பகுதியில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டு மிக கம்பீரமாக திகழ்ந்திருந்த பைலட்ஸ் மற்றும் என்ரிஸ் நடுவில் இருந்த பாலம் அகற்றும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஆனால் தினந்தோறும் அந்த சாலையை பயன்படுத்தி வந்த வாகன ஓட்டிகளுக்காக மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் அது பயணத்திற்கு உகந்ததாக இல்லை. அந்த சாலை கரடுமுரடாக இருப்பதால் கனரக மற்றும் சாதாரண வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இது குறித்து உடனடியாக சம்பந்தப்பட்ட துறையினர் கவனம் செலுத்தி மாற்றுப்பாதையை சீரமைக்க வேண்டும் என சமூக சேவகர் திரு பாண்டியன் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னா நம்ம பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிஎம்சிக்கும் தான். எதுக்குன்னா நம்ம கேஜிஎஃப்ல இருக்கிறது 2 மெயின் ரோடு. அந்த 2 மெயின் ரோடு பிளாக் ஆச்சுன்னா எல்லா வண்டியும் வருது இந்த பேரலல் ரோடு டுவர்ட்ஸ் கோரமண்டல் சைட் தான். என்னால முடிஞ்சவரில் நாங்கள் கொஞ்சம் ரோடு போட்டோம். அதுக்கு மேல ஒரு 300-400 மீட்டர் ரொம்ப வர்ஸ்ட் கண்டிஷன்ல இருக்குது. அதனால தயவுசெய்து நான் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் கேட்கறேன், எப்பப்போ உங்களுக்கு எமர்ஜென்சி தேவையோ அப்பெல்லாம் இந்த ரோடு யூஸ் பண்றீங்க, யூஸ் பண்ணிட்டு அப்படியே யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி விட்டுறீங்க. இந்த ரோட பார்த்தா பாருங்க எப்படி ஆயிருக்குது பாருங்க. இந்த ரோடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா லாரில இருந்து பஸ்ல இருந்து எல்லாம் இந்த சார் இது முக்கியமா இது பேரலல் ரோடு சார். எதுக்காகனா இப்ப 2 ரோடு இருக்குதுங்களா, அந்த பக்கம் போனா பெங்களூர் அது பிளாக் ஆனாலும் இந்த ரோட் தான் யூஸ் பண்றாங்க. இந்த பக்கம் தமிழ்நாடுக்கு போறவங்க அது பிளாக் ஆனாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 பிளாக் ஆயிட்டு இருக்குது. கிருஷ்ணாவரம் ரோட பிளாக்கு, பெங்களூர் போற ரோட பிளாக்கு. அந்த 2 பிளாக் ஆகுதுனால ஹெவி வெஹிக்கிள்ஸ் இந்த பக்கம் தான் மூவ்மெண்ட் இருக்குது. அதனால தயவுசெய்து இந்த ரோடு மேல கான்சென்ட்ரேட் பண்ணி இதுக்கு எதனாவது கண்டிப்பா பண்ணியே பண்ணோம். ஏன்னா சார் நீங்களே பாருங்க எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்து பாருங்க எவ்வளவு ஒரு ரோடு இருந்தீங்களே எத்தனை 1000 வெஹிக்கிள் போகுது பாருங்க. இது 4-5 நாளுக்கு கண்டிப்பா இந்த ரோடு இப்படிதான் இருக்கும். 2 நாள் டைம் தர இது கண்டிப்பா ரெடி பண்ணலன்னா நாங்க எங்க ஏரியாவில் நாங்க பிளாக் பண்றோம். நாங்க ஏன்னா எங்களால் திருப்பி கவுன்சிலர் மூலியமா அந்த ரோடு போட முடியாது, அவ்வளவு பட்ஜெட் வச்சு போட முடியாது. அதனால இந்த 400-300 மீட்டர் இருக்கிற ரோட முனிசிபாலிட்டியும் சரி இல்ல பிடபிள்யூ மெயின் பிடபிள்யூ தான் பண்ண. ஏன்னா அவங்க தான் 2 ரோடு பிளாக் பண்ணிக்கிறாங்க. அதனால பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இதுக்கு பேட்ச் ஒர்க் என்ன பண்ணா இல்ல ஒரு 300 மீட்டர் தான் அங்க எவ்வளவு ஆயிட்டு போகுது. அந்த 300 மீட்டர் ரோடு தயவுசெய்து நீங்க போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் கேட்டுக்கிறேன். முக்கியமா எம்எல்ஏ மேடம் கிடையாது. ஆனா எம்எல்ஏ மேடம் கூப்பிட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க இந்த ரோட. மேடம் இது மெயின் ரோடு, 2 ரோடு பிளாக் ஆச்சுன்னா இந்த ரோட்ல தான் எல்லா வண்டியும் வருது. அதனால தயவுசெய்து இந்த ரோடு மேல கான்சென்ட்ரேட் பண்ணி தயவுசெய்து இந்த ரோடு போட்டு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಸರ್. ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೋರಮಂಡಲ್ ಹೋಗೋ ದಾರಿ ಸರ್. ಇವತ್ತು ಏನಂದ್ರೆ ಎರಡು ರೋಡ್ ಬ್ಲಾಕ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ. ಒಂದು ಬೆಂಗಳೂರು ಹೋಗೋ ರೋಡ್, ಇನ್ನೊಂದು ಕೃಷ್ಣಾವರಂ ಹೋಗೋ ರೋಡ್. 2 ಬ್ಲಾಕ್ ಆಗಿರೋ ಕಾರಣ ಈ ಕಡೆ ಸುಮಾರು ಎಲ್ಲಾ ವೆಹಿಕಲ್ ಕೆಜಿಎಫ್ 3/4 ಭಾಗ ಈ ಕಡೆನೆ ಪಾಸ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ಏನ್ ವಿಷಯ ಅಂದ್ರೆ ರೋಡ್ ನೋಡಿ ಸರ್ ಎಷ್ಟು ಹದಗೆಟ್ಟು ಹೋಗಿದೆ ನೋಡಿ. ಎಲ್ಲಾ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಬಸ್ ಇಂದ ಹಿಡಿದು ಎಲ್ಲಾ ಲಾರಿಯಿಂದ ಹಿಡಿದು ಎಲ್ಲಾ ಈ ಕಡೆನೆ ಹೋಗೋದು. ಈ ಕಡೆ ನೋಡಿ ಬಸ್ ಇಂದ ಹಿಡಿದು ಎಲ್ಲಾ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ಪಿಡಬ್ಲ್ಯೂ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಒಂದೇ ಕೇಳ್ಕೊಳ್ಳೋದು, ದಯವಿಟ್ಟು ಈ ರೋಡ್ ಯಾವಾಗ ರೆಡಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಸರ್. ಯಾಕಂದ್ರೆ ಆ ರೋಡ್ ಬ್ಲಾಕ್ ಆದ್ರೆ ಈ ರೋಡ್ ಯೂಸ್ ಮಾಡೋದು, ಯೂಸ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಬಿಟ್ರ ಈ ತರ ಒಂದು 300 ಮೀಟರ್ ಇದೆ ಅಷ್ಟೇ. ಈ 300 ಮೀಟರ್ ಅದು ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ದಯವಿಟ್ಟು MLA ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲಾ ಕೇಳ್ಕೊಡ್ತೀವಿ, ದಯವಿಟ್ಟು ಈ ರೋಡ್ ನ ಬಂದು ನಾವು ಸರಿ ಮಾಡಿಸ್ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಕೊಡ್ತೀವಿ. ಯಾಕಂದ್ರೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ KGB ಇದು ಮುಖ್ಯ. ಯಾಕಂದ್ರೆ 2 ರೋಡ್ ಬ್ಲಾಕ್ ಆದ್ರೆ ಈ ರೋಡ್ ಅಲ್ಲೇ ಎಲ್ಲ ಬರೋದು. ಮೇಡಮ್ ದಯವಿಟ್ಟು ಇನ್ಮೇಲೆ ನೀವು ಗಮನ ಹರಿಸಿ ಈ ರೋಡ್ ಮಾಡ್ಕೊಡ್ಬೇಕಂತ ಕೇಳ್ಕೊಡ್ತೀವಿ. ಇನ್ನೊಂದು
ಫ್ಯೂಚರಲ್ಲಿ ಆ ಬೆಮಲ್ ರೋಡ್ ಏನೋ ವೈಂಡಿಂಗ್ ಏನೋ ಎರಡು ತಿಂಗಳು 3 ತಿಂಗಳು ನೀವು ಬ್ಲಾಕ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಈ ರೋಡ್ ಯೂಸ್ ಮಾಡ್ಬೇಕು. ಅದರಿಂದ ಈ ರೋಡ್ ನೀವು ಸರಿ ಮಾಡಿಸ್ಕೊಟ್ರೆ ನಾವು ಸಲೀಸಾಗಿ ನಾವು ಓಡಾಡಕ್ಕೆ ಸರಿ ಇರುತ್ತೆ. ದಯವಿಟ್ಟು ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅವರು ಈ ரோடு மேல கவனம் ஹரிசி ரோடு நான் சரி மார்க்ஸ் கொடுப்பேன் கேள்விப்பட்டேன். சார் இந்த ரோடு நல்லா இல்லாத காரணம் பாருங்க சார், மண் ரோட்ல எல்லாம் வராங்க எல்லாம் 2 வீலர்ஸ் இப்போ டெமன்ல வரவங்க எல்லாம் வந்து 2 வீலர்ஸ் வந்து வராங்க. இன்னொன்று சார் முக்கியமா இந்த ஸ்ட்ரீட்ல ஒரு 500 மீட்டருக்கு லைட்டே இல்லை சார். லைட் இன்னும் ரொம்ப கஷ்டமாகும் அந்த பக்கம் வரதுக்கு. அதுவும் கொஞ்சம் வந்து சிஎன்சி கொஞ்சம் கண்ணு கஷ்டமா பார்த்து லைட் போறதுக்கு வசதி பண்ணிடுங்க சார்.